ஸோ நாம போன கிளாஸ்ல நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 82 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்? அதுக்கு டீகே ஆகும். நேச்சுரலாவே தானாவே சில பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணிட்டு அந்த மிடில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸா மாறும். ஏன்னா அந்த BE/A கர்வ்ல பார்த்தோம், 40 to 120 மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய நியூக்ளியைக்கு தான் BE/A ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த ஹையர் மாஸ் நம்பர் இருக்க எலிமெண்ட் தானா பார்ட்டிகல் எதையா ஸ்பான்டேனியஸா எமிட் பண்ணிட்டு என்ன பார்ட்டிகல் எமிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நார்மலா there are 3 particles which are emitted: alpha, beta and gamma. Alpha particle na it is nothing but the helium nucleus. Beta na it is nothing but the electron. Gamma is just a radiation. ஸோ இதுல ஏதாவது ஒரு பார்ட்டிகிளை எமிட் பண்ணும். இது மாதிரி ஒரு Z82க்கு கிரேட்டரா இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ஸ்பான்டேனியஸ்னா நாம அதுக்கு எந்த தூண்டுதலும் கொடுக்காம அது தானாவே, பிகாஸ் அது அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால, அது ஸ்டேபிளா ஆகணும்னு நினைக்கிறதுனால தானாவே இந்த மாதிரி ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ், இந்த ஆல்பா பீட்டா காமாவை எமிட் பண்றதுக்கு பேரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இல்ல சிம்பிளி ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி தான். நம்ம தூண்டி விட்டு கூட சில எலிமெண்ட்ஸ் ரேடியோ ஆக்டிவா பண்ண முடியும். இது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அது அப்புறம் பார்க்கலாம். திஸ் இஸ் நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அதுங்க இயல்பா தானாவே. எதனால அப்படி பண்ணுதுங்க? அதுங்க நார்மலா அப்படி இருக்கும்போது அன்ஸ்டேபிளா இருக்கு. அன்ஸ்டேபிள்னா எனர்ஜி கூட இருக்கு ஸ்டேட்ல இருக்கு. BE/A பார்த்தோம் இல்லையா கர்வ்ல அதுங்களுக்கு. அது மாதிரி இருந்தா அது எனர்ஜி கூட இருந்தா அதுங்களால நல்லா இருக்க முடியாது ஸ்டேபிளா. ஸோ அது தானா பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணுது. இந்த மாதிரி எமிட் பண்ற எலிமெண்ட்ஸை நேச்சுரலி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரேடியம் டயல்டு வாட்சஸ் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. ராத்திரில கூட அதுல இருந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். நம்ம லைட்டை பார்க்க முடியும். எந்த லைட் எல்லாம் தானா சொந்தமா லைட்டை எமிட் பண்ணும். இதுங்கெல்லாம் நேச்சுரலி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அந்த பினாமினனுக்கு பேரு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த எலிமெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்படி எமிட் பண்ணுதோ அதுங்களுக்கு எல்லாம் பேர் ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. ஆர்டிபிஷியல் ரேடியோ ஐசோடோப்ஸ் தான் நம்ம நிறைய இப்ப யூஸ் பண்றோம். மெடிசன்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது இந்த ஆர்கியாலஜில எவ்வளவு ஓல்டு இந்த இதெல்லாம் இந்த ஸ்கல்ப்சர்ஸ், அந்த காலத்து பொருட்கள் ஏதாவது கிடைச்சா எக்ஸ்கவேஷன்ல ஏதாவது லெதர் பெல்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது காயின் கிடைக்கும், இல்ல ஏதாவது அவங்க யூஸ் பண்ணின யூட்டென்சில்ஸ், மண்ணு பாத்திரம் ஏதாவது கிடைக்கும். அதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு முந்தினது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங், ரேடியோ ஐசோடோப் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு C12 இஸ் அ ஸ்டேபிள் ஐசோடோப். அதுல இன்னொரு ஐசோடோப் இருக்கு C14. இது ரேடியோ ஆக்டிவ். இதை யூஸ் பண்ணி தான் டேட்டிங் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, மெடிக்கல் ஃபீல்டுல நமக்கு தெரியும் ரேடியோ ஐசோடோப்ஸ் டயக்னோசிஸ்க்கு யூஸ் ஆகுது. ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட், கேன்சர்லாம் நமக்கு தெரியும் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்ல, இந்த மெஷினரிலாம் வியர் அண்ட் டெயர், அதாவது ரொம்ப பழசாயிடுச்சா எந்த இடத்துல பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்டிலைசருக்கு இந்த ரேடியோ ஐசோடோப் யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ஹென்ரி பெக்கரல் தான் கண்டுபிடிச்சாரு ஆக்சிடென்டா. அதுக்கப்புறம் அது நல்ல தரவா சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணது மேரி கியூரி அண்ட் பெரி கியூரி. உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இந்த ரேடியம் கண்டுபிடிச்சதுல அவங்களோட லைஃபையே லூஸ் பண்ணினாங்க. அதுல ரேடியேஷன்ஸ்னா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டோசேஜ்க்கு மேல இருந்தா உடம்புக்கு நல்லது கிடையாது, நமக்கு தெரியும். பட் இவங்க இதுக்காக அவங்க அதுல ரிசர்ச் பண்ணி நம்ம ஹியூமன்ஸ்க்கு பெனிஃபிட்டுக்காக அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க லைஃபே அதுக்கு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப இதுல பார்க்கலாம். இப்ப இந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்னு நான் சொன்னேன், இந்த 3 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், ஆல்பா பீட்டா காமா, 3 பார்ட்டிகிளை எமிட் பண்ணுன்னு சொன்னேன். இந்த 3மே எங்கேருந்து வரப்போகுது? ஆக்சுவலி நியூக்ளியஸ்ல இருந்து. ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் எ நியூக்ளியர் ப்ராசஸ். அப்படின்னா நியூக்ளியஸ் தான் இதுல இன்வால்வ்டு. சுத்தி ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கும் இதுக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம பார்க்கலாம், இந்த ஆல்பா டிகேவை பத்தி முதல்ல பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆல்பா டிகே? ஆல்பா டிகேனா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்றது மூலமா ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 238 ஐசோடோப் எடுத்துக்கணும்னா, இதான் நார்மலா எல்லா புக்லயும் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இது ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணா என்னவா மாறும்? ரெண்டு பக்கமும் இந்த நியூக்ளியர் ப்ராசஸ்ல பார்த்தா மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இஸ் கன்சர்வ்ட்.
அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு அட்டாமிக் நம்பர் 92 இருந்தா ரைட் டு 92 இருக்கணும். இங்க 2 ஆயிடுச்சுன்னா இங்க 90 வரும். இங்க 238 இங்க 4 போயிடுச்சுன்னா இங்க 234 வரும். அப்ப 90 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடியது தோரியம். ஸோ இந்த யுரேனியம் 238ங்கிற ஐசோடோப்பு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இயற்கையில இருக்கு. ஆனா இருக்கிறதுனால அது என்ன ஆகுது? அது அப்படியே இருக்காது. கொஞ்சம் தானாவே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடும்? ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணி தோரியமா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இன் ஜெனரல் பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதோட அட்டாமிக் நம்பர். இசட் மாஸ் நம்பர் ஏன்னு வச்சுனோம்னா, by emitting an alpha particle it changes into a new element. A new element atomic number Z-2 மாறிடுது. ஸோ அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தாதான் அது சேம் எலிமெண்ட். இப்ப கார்பன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு 6 தான். 12 இருக்கு, 14 இருக்கு மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் ஆச்சுன்னா நம்ம அட்டாமிக் நம்பர் வச்சுதான் அது எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இது ஐசோடோப்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ அட்டாமிக் நம்பர் Z-2 ஆகுது, மாஸ் நம்பர் A-4 ஆகுது. So during alpha particle emission, the element gets converted into a new element. இது ஒரு முக்கியமான விஷயம். The atomic number decreases by 2 and the mass number decreases by 4 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த வரக்கூடிய இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ், இதுக்கு பேர் பேரண்ட் நியூக்ளியஸ். இந்த எக்ஸுக்கு யார்கிட்ட இருந்து இதுக்கு வெளியில வருதோ அதுக்கு பேரு. இந்த வெளியில வந்த ரெண்டுக்கும் பேரு இந்த Y and ஆல்பா பார்ட்டிகல் ஆர் கால்டு த டாட்டர் நியூக்ளியை. ஓகே, இந்த மாஸ் பார்த்தோம்னா டாட்டர் நியூக்ளியைக்கு மாஸ் பேரண்ட் நியூக்ளியஸை விட கம்மியா இருக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு நியூக்ளியர் ப்ராசஸ்லயும் அப்பதான் அது பாசிபிள். அந்த கியூ ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லுவோம். கியூனா the mass of the parent minus the mass of the daughter nucleus. So this is called Q factor of a reaction. In the Q factor, அதாவது இந்த mass difference into C squared ஆல multiply ஆகி energy release ஆகும். This is the energy released during the nuclear reaction. இந்த Q factor வந்து பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? Mass of the parent nucleus should be greater than the mass of the daughter nucleus. அப்படி இருந்தாதான் அந்த ரியாக்ஷனே பாசிபிள். ஸோ பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு மாஸ்க்கு கொஞ்சம் அதிகம். அது இல்லைன்னா இப்ப நமக்கே கூட டவுட் வரலாம். எம்எஸ் இப்ப இந்த ஆல்பா பார்ட்டிகிள் எதுக்கு எமிட் பண்ணணும்? இந்த யுரேனியம் ஆல்பா பார்ட்டிகிள்னா என்ன? 2 புரோட்டான் 2 நியூட்ரான் சேர்ந்தது தானே. அதனால இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த யுரேனியம் 238 92 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தோரியமா மாறிடுது. அப்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. 2 புரோட்டான் 2 நியூட்ரானை எமிட் பண்ண வேண்டியது தானே. எதுக்காக இது 4 சேர்த்து வச்சு ஒரு ஆல்பாவா எமிட் பண்ணுது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரலாம். பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கியூ வேல்யூ கால்குலேட் பண்ணினோம்னா, கியூ வேல்யூனா பேரண்டோடைய மாஸ்ல இருந்து இந்த டாட்டர் நியூக்ளியோட மாசம் மைனஸ் பண்ணினா அது நெகட்டிவ்ல வரும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எந்த ரியாக்ஷன் பாசிபிள்னா கியூ வேல்யூனா என்ன? த மாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேரண்ட் அண்ட் த டாட்டர் நியூக்ளியோ. அது பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் பாசிபிள். நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்கும்? இந்த ஒரு 2-3 ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதுல இது நடக்குமா இது நடக்குமா? அப்ப எதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கியூ வேல்யூனா எப்படி? யுரேனியம் 238 மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் ஆஃப் த பேரண்ட், மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we can see the uranium 238 ஓட மாஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 92 protons, mass of 92 proton plus 238 minus 92 times the mass of neutron. இதுதான் வந்து யுரேனியம் 238 ஓட மாஸ். thorium 234 ஓட மாஸ்னா mass of 90 times the mass of proton plus 234 minus 90 times the mass of neutron. இல்லைன்னா அவங்க அப்படி கூட இதை கொடுத்துருவாங்க. மாஸ் ஆஃப் யுரேனியம் 238 they will give you some 238 point என்னமோ AMU கொடுத்துருவாங்க, 0072 AMU. ஸோ இந்த AMUங்கிறது நமக்கு தெரியும் 1.6 into 10⁻⁻27 kg புரோட்டானோட மாஸ். ஸோ இந்த மாஸ் கொடுத்தா மாஸ் எல்லாம் ஆட் பண்ணி டாட்டரோட மாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்காது இப்ப போடும்போது சொல்றேன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எந்த ரியாக்ஷனுக்கு கியூ பாசிட்டிவா இருக்கோ அந்த ரியாக்ஷன் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாஸ் டிஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ஸோ இந்த ரியாக்ஷன் நாட் பாசிபிள். இங்க எடுத்துக்கலாம். இந்த யுரேனியம் 238 எடுத்துக்கலாமா? இதுல பேரண்டோட மாஸ் கூட இருக்கு, டாட்டர் மாஸ் கம்மியா இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் இன் மாஸ் என்னவா போகும் இந்த ரியாக்ஷன் நடக்கும் போதுன்னு பார்த்தா
இந்த ரெண்டு பேருக்கும் கைனெட்டிக் எனர்ஜியா கிடைக்கும். யாருக்கு? தோரியத்துக்கும் ஹீலியத்துக்கும், ஆல்பா பார்ட்டிகிள். இதுல ஆல்பா பார்ட்டிகிள் ஓடி போயிடும், தோரியம் அங்கேயே இருக்கும். ஏன் ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் ஆகி ஓடி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்பா பார்ட்டிகிளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். கிடைச்ச கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தான் டிவைட் ஆகணும். ஏன் ஆல்பாக்கு நிறைய போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். தோரியம் மட்டும் இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்ச அப்புறம் பார்த்தோம்னா, தோரியம் யுரேனியம் 238 இருந்த இடத்துல தோரியம் 234 இருக்கும். வேற ஆல்பா பார்ட்டிகிள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, we'll try to do an example. ஒரு worked example போடுவோம். Calculate the disintegration energy when uranium 238 undergoes alpha emission and becomes thorium 234 and emits an alpha particle. So இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டிஸ்இன்டகிரேஷன் எனர்ஜி. அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆச்சு. நம்ம டிஃபரன்ஸ் இன் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா எம் அப்படின்னா மாஸ் ஆஃப் யுரேனியம் மைனஸ் மாஸ் ஆஃப் தோரியம் பிளஸ் மாஸ் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள். மாஸ் ஆஃப் யுரேனியம் பார்த்தோம்னா you can see யுரேனியத்தோட மாஸ் சம்மலே கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த யுரேனியம் 232.92, சாரி 238 இல்ல 232. thorium also the reaction 228. so அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம போடலாம், because data are available. the uranium 232 ஓட மாஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 232.0371 U. thorium 228க்கு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 228.028. இது நம்ம வந்து லாக் புக்ல கூட பார்த்துக்கலாம். ஆல்பா பார்ட்டிகிளோட மாஸ் என்ன பார்த்தோம்னா 4.0026. இது வந்து all these values will be provided in the sum. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணா டெல்டா எம் கால்குலேட் பண்ணினோம்னா we get the value of delta m as 0.0058 யூனா am யூனிட் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். பாருங்க மாஸ் டிஃபெக்ட் இவ்வளோண்டு தான். ஆனா இதுக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? Q is equal to delta m into c square. நான் சொல்லியிருக்கேன் இந்த டெல்டா எம் கேஜில இருந்ததுன்னா, சாரி மாஸ் வந்து இன் கிலோகிராம் இருந்தா அந்த வேல்யூ ஆஃப் மாஸை 3 into 10 power 8 the whole squared ஆல மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் ஜூல் அப்புறமா எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும். பட் யூல இருந்ததுன்னா டைரக்டா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணிடலாம். 0.0058 into யூக்கு பதிலா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கால்குலேட் பண்ணா we get 5.41 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எவ்வளோண்டு மாஸ் டிஃபெக்ட் ஆயிருக்கு, அதுல இருந்து எவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கு பார்த்தது. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி என்னவா இருக்கும்? திஸ் எனர்ஜி வில் பி பிரசன்ட் இன் தோரியம் அண்ட் ஹீலியம் as கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டு பேருக்கு. இப்ப தோரியம் ஏன் அங்கேயே இருக்கு? ரெண்டு பேருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி இருந்தா ரெண்டு பேரும் மூவ் ஆகி போக வேண்டியது தானே. அதுக்கு நம்ம வெலாசிட்டி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள் பார்க்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னாடி யுரேனியம் 238 ரெஸ்ட்ல இருந்தது, ரெண்டா பிரிஞ்சது தோரியமாவும் ஆல்பா. திஸ் இஸ் யுரேனியம் 232, திஸ் இஸ் தோரியம் 228, திஸ் இஸ் ஆல்பா பார்ட்டிகிள். ஸோ இனிஷியலா இது ரெஸ்ட்ல இருந்தது, வெலாசிட்டி 0. இவங்க ரெண்டு பேருக்கும் வெலாசிட்டி இது v1 இது v2ன்னு வச்சுக்கலாம், நம்ம கால்குலேட் பண்ணலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்துட்டோம்னா இனிஷியல் மொமெண்டம் பிஃபோர் disintegration is equal to the momentum after disintegration. அப்போ யுரேனியம் 232க்கு வெலாசிட்டி 0ங்கிறதுனால இனிஷியல் மொமெண்டம் 0. this is equal to mass of thorium into velocity of thorium plus mass of alpha particle into velocity of alpha. so இதுல இருந்து velocity of alpha எடுத்துட்டோம்னா this is equal to mass of thorium by mass of alpha into velocity of thorium அப்படின்னு வரும். இப்போ நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்தோம்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தோரியம் divided by kinetic energy of alpha, இல்ல kinetic energy of alpha by kinetic energy of thorium போட்டோம்னா என்ன ஆர்டர்னு half mass of alpha into velocity of alpha the whole square divided by half into mass of thorium into velocity of thorium the whole square. இல்ல half கேன்சல் பண்ணிடலாம்.
the velocity of alpha க்கு பதிலா இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். Mass of alpha into velocity of alpha the whole square na mass of thorium by mass of alpha the whole square into velocity of thorium the whole square divided by mass of thorium into velocity of thorium the whole square. இது வந்து kinetic energy of alpha by kinetic energy of thorium. பார்க்கலாம் என்ன ஆகும், the velocity of thorium the whole square cancel ஆயிடும். ஒரு mass of thorium ஒரு mass of thorium ஒரு mass of alphaவும் ஒன்று cancel ஆயிடும். ஸோ பாக்கி இருக்கிறது kinetic energy of alpha by kinetic energy of thorium is mass of thorium divided by mass of the alpha particle. அப்படியே inverse relation இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் mass of thorium எவ்வளோன்னு, mass of alpha எவ்வளோன்னு. ஸோ 228.02 divided by alpha க்கு என்ன கொடுத்துருந்தாங்க 4.002. இதை பண்ணினா we get 57. So the kinetic energy of the alpha particle is 57 times the kinetic energy of thorium. நமக்கு தெரியும் total kinetic energy of alpha plus kinetic energy of thorium is என்னன்னு கண்டுபிடிச்சோம் சம்பள முன்னாடி 5.41 million electron volt. The kinetic energy of alpha க்கு பதிலா 57 times kinetic energy of thorium plus kinetic energy of thorium substitute பண்ணோம்னா we get this. So 58 times the kinetic energy of thorium is 5.41 million electron volt. So kinetic energy of thorium எவ்வளோன்னு பார்த்தா 5.41 divided by 58 million electron volt. இது டிவைட் பண்ணினோம்னா approximately போகாது 0.54லயும் போகாது 0, 541ல approximately ஒரு 9 times வச்சுக்கலாம் 0.09 million electron volt. The kinetic energy of thorium கிடைச்சதுனால நம்ம kinetic energy of alpha கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், kinetic energy of alpha is 57 times the kinetic energy of thorium. So இதை 57ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணினா approximately 35. So we'll have 0.09 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 61. எல்லாம் தப்பா போடுறேன்னா 45 plus 6 is 51. So approximately 5 point. We get 5.1 something 1 million electron. So மொத்த எனர்ஜி பார்த்தோம்னா 5.4, அதுல கிட்டத்தட்ட 5.1 ஆல்பா பார்ட்டிகிள்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்கு மாஸ் வேற கம்மியா இருக்கிறதுனால it moves away with a greater velocity. So 90%க்கு மேல இது நான் அப்ராக்சிமேட்டா பண்ணிருக்கேன், நீங்க எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா you will be getting. So இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ரிலீஸ் ஆற எனர்ஜி இந்த மாஸ் டிஃபெக்ட்னால இந்த ரெண்டு பார்ட்டிகிள் கிட்டயும் கைனெட்டிக் எனர்ஜியா இருக்கும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா ஷேர் ஆகுதுன்னு பார்த்தா ஆல்பா பார்ட்டிகிள் இஸ் டேக்கிங் த மேஜர் சங்க் ஆஃப் த கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்னா அதுக்கு மாஸ் லெஸ்ஸா இருக்கிறதுனால, அதனால ஆல்பா பார்ட்டிகிள் லீவ்ஸ் த பிளேஸ். வெலாசிட்டி கூட இருக்கிறதுனால, கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, மாஸ் கம்மியா இருக்கிறதுனால. ஸோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் த பிளேஸ், தோரியம் ரிமைன்ஸ் இன் த சேம் பிளேஸ். ஸோ இதுதான் இப்ப நம்ம போட்ட ப்ராப்ளத்திலே நிறைய விஷயம் நான் கவர் பண்ணிருக்கேன். ஸோ என்னெல்லாம் சம் கேட்டாலும் வில் பி ஏபிள் டு டூ திஸ். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பீட்டா டிகே. பீட்டா டிகேனா பீட்டா பார்ட்டிகிள் இஸ் நத்திங் பட் an எலக்ட்ரான். ஒரு எக்ஸ் இசட்ஏ அப்படின்னு ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் ஒரு பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணினா என்னவா மாறும் பார்க்கலாம். அதோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1, the mass number remains the same. அட்டாமிக் நம்பர் மாறுறதுனால எலிமெண்ட் வேற எலிமெண்டா மாறிடுது. So this is called beta decay. ஆனா இந்த பீட்டா டிகேல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பீட்டா பார்ட்டிகிள் தனியா வராது. எப்படி நம்ம இந்த கேரம் போர்ட்ல எல்லாம் ஒரு இது போடுவோம் இல்லையா, ரெட் போட்டா பின்னாடி ஃபாலோ, அது மாதிரி கூடவே ஒரு ஆன்டி நியூட்ரினோன்னு ஒண்ணு வருது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் அப்படி பின்னாடி சொல்றேன் நான். ஓகே, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிள் வருது. இந்த ஆன்டி நியூட்ரினோங்கிறது மாசும் கிடையாது, அதுக்கு இதுவும் கிடையாது, சார்ஜும் கிடையாது, அது ஒரு எனர்ஜி. அது வந்து அப்புறமா ரொம்ப நாளைக்கு அந்த மிஸ்ட்ரி தெரியாமே இருந்தது, யாருக்கும் புரியாமே இருந்தது பீட்டா எமிஷன்.
அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்ததுனால சோ அந்த எனர்ஜி ஒரு பார்ட்டிகிளா வருதுன்னு பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. இப்பதான் லேட்டஸ்டா தான் அது அந்த பார்ட்டிகிள் கண்டுபிடிச்சு நோபல் வாங்கியிருக்காங்க. சோ அது கெஸ் தான் பண்ணாங்க 1960ஸ்ல. அது எப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணா அது டாட்டர் நியூக்ளியஸா மாறும்போது அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1, மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு C14 சொன்னேன் இல்லையா நான், கார்பன், ரேடியோ கார்பன். இது ஒரு அன்ஸ்டெபிளைஸ்டு. இது ஒரு பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணினா நமக்கு தெரியும் 6 இங்க 7ஆ மாறணும். பீட்டா வந்தாலே கூட ஆன்டி நியூட்ரினோ, இப்படி நியூ மட்டும் போட்டா நியூட்ரினோ, மேல ஒரு பார் போட்டா ஆன்டி நியூட்ரினோ. சோ இதோடைய atomic number increases by 1, the mass number remains the same 14. atomic number 7 னா நமக்கு நேச்சுரலா தெரியும் நைட்ரஜனா கன்வெர்ட் ஆகுது. So this is called beta decay. இதுல இன்னொரு பீட்டா டிகே இருக்கு, பீட்டா பிளஸ் டிகேன்னு இருக்கு. பாசிட்ரான் பேரு. இந்த பீட்டா பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான், இது பாசிட்டிவ் பார்ட்டிகல் கூட இருக்கு. அப்புறம் இன்னொரு இது அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொன்னேன். இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன்லாம் நியூக்ளியர் ப்ராசஸ். நியூக்ளியர் ப்ராசஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வருது, நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் வருதுன்னு சொன்னேன். ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இதுல இன்வால்வ் இல்ல. இந்த பீட்டா டிகேல நமக்கு அப்ப டவுட் வரும், என்னடா நியூக்ளியஸ்குள்ள எங்க எலக்ட்ரான் இருக்கு, இது எப்படி நியூக்ளியஸ்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி நியூக்ளியஸ்குள்ள இருந்து எலக்ட்ரான் வரல. டியூரிங் த டைம் ஆஃப் பீட்டா டிகே நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு நியூட்ரான் புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் இந்த ஆன்டி நியூட்ரினாவும் பிரிஞ்சு இந்த எலக்ட்ரானும் ஆன்டி நியூட்ரினோவும் வெளியில வருது. இந்த புரோட்டான் உள்ளேயே இருக்கு. உள்ள ஒரு புரோட்டான் நம்பர் அதிகமா இருந்தனாலதான் அட்டாமிக் நம்பர் அதிகமாகுது. பிகாஸ் அட்டாமிக் நம்பர்னா தெரியும் நமக்கு, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். முன்னாடி இருந்த புரோட்டானை விட புரோட்டான் நம்பர் 1 அதிகமானதுனால தான் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. சோ இந்த பீட்டா பார்ட்டிகிள்ங்கிறது நியூக்ளியஸ்குள்ள இயல்பா இல்லை. டியூரிங் த டிஸ்இன்டெகிரேஷன் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரானா பிரிஞ்சு புரோட்டான் அந்த எலக்ட்ரான் வெளியில வருது. அதுதான் நம்ம பீட்டா டிகே அப்படின்னு சொல்றோம். இதுல பீட்டா பிளஸ் டிகேன்னு ஒண்ணு இருக்கு. இந்த புரோட்டான் உள்ள இருக்க புரோட்டான் என்ன ஆகும், ஒரு நியூட்ரானாவும் பாசிட்ரானாவும் மாறி கூட ஒரு நியூட்ரினோன்னு ஒரு பார்ட்டிகிள் எமிட் பண்ணும். இந்த பீட்டா பிளஸ் டிகே நடந்தா என்ன ஆகும், what will happen to the atomic number and what will happen to the mass number. இது வந்து நியூட்ரினோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, பீட்டா பாசிட்ரான் எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிகிள். இதுக்கு +1 சார்ஜ், மாஸ் 0. நியூட்ரினோக்கு சார்ஜும் கிடையாது, மாஸும் கிடையாது. அப்ப என்ன ஆகும், இது Z-1 ஆகும். மாஸ் நம்பர் வில் ரிமைன் தி சேம். சோ பீட்டா எமிஷன் போது ஆன்டி நியூட்ரினோ கூட வரும். பாசிட்ரான் எமிஷன் அப்ப நியூட்ரினோ கூட வரும். இதை பீட்டாவும் போடுவாங்க, இல்ல E- போடுவாங்க, E+ போடுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இந்த எலக்ட்ரானுக்கு ஆன்டி பார்ட்டிகிள் திஸ் பாசிட்ரான், நியூட்ரினோக்கு ஆன்டி பார்ட்டிகிள் ஆன்டி நியூட்ரினோ. சோ எலக்ட்ரான் எமிஷன் இஸ் accompanied by anti neutrino. Positron emission is accompanied by neutrino emission. எலக்ட்ரான் எமிஷன் அப்ப ஒரு நியூட்ரான் புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. வேறஸ் பாசிட்ரான் எமிஷன் அப்ப ஒரு புரோட்டான் நியூட்ரானாவும் எலக்ட்ரானாவும் மாறுது. முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த பாசிட்ரான் எமிஷன்ல சாதாரணமா ஒரு புரோட்டான் நியூட்ரான், நியூக்ளியஸ்க்கு வெளியில ஒரு புரோட்டான் இருந்தா அது நியூட்ரானாவும் எலக்ட்ரானாகவும் பிரிய முடியாது. வேற நியூக்ளியஸ்க்கு வெளியில ஒரு நியூட்ரான் இருந்தா அது ஒரு புரோட்டானாவும் E- ஆவும் பிரிய முடியும். This reaction is possible, this is not possible. ஏன்னா இதுக்கு Q factor is positive, இதுக்கு Q is negative. ஏன் நெகட்டிவ் நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இந்த நியூட்ரானுக்கு வந்து புரோட்டானோட மாஸ் கொஞ்சம் அதிகம், பேரண்டோட மாஸ் சின்னது, டாட்டரோட மாஸ் பெருசு. அதனால this reaction is not possible. நியூக்ளியஸ்க்குள்ள இருந்தா பாசிபிள், நியூக்ளியஸ்க்கு வெளியில நாட் பாசிபிள். சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்ரான் எமிஷன் நியூக்ளியஸ்க்கு வெளியில நாட் பாசிபிள், எலக்ட்ரான் எமிஷன் இஸ் பாசிபிள். சோ எலக்ட்ரான் எமிஷன்னா என்ன, யாரு என்னவா மாறுறாங்கன்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். This is about beta decay. Gamma decay என்ன, ஒரு சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட் காமா ரேடியேஷனை எமிட் பண்ணினா அதுக்கு சார்ஜும் கிடையாது, மாசும் கிடையாது.
அட்டாமிக் நம்பரும் மாறாது, மாஸ் நம்பரும் மாறாது, எலமெண்ட் சேமாவே இருக்கும். அப்ப இது எதுக்கு இதை எமிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இது நார்மலா காமா எமிஷன் வந்து வேற ஏதாவது ஆல்பா எமிஷன், பீட்டா எமிஷன் தொடர்ந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த போரான் 12 புக்ல இருக்க எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். B12 இது வந்து ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும்போது, எலக்ட்ரானை எமிட் பண்ணா ஆன்டி நியூட்ரினோ கூட வரும். அப்ப அட்டாமிக் நம்பர் 6 ஆகும், மாஸ் நம்பர் சேம். ஸோ C12 மாறும். இது மாறும்போது சில சமயத்தில் 2 விதமா மாறலாம். ஒரு விதத்துல இந்த B12-5 அது வந்து எலக்ட்ரானை வந்து டைரக்டா ஒரு எலக்ட்ரானை மட்டும் எமிட் பண்ணிட்டு லோயர் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரலாம். அந்த வர்ற எலக்ட்ரானிக் எனர்ஜி 13.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கலாம். திஸ் இஸ் ஒன் டைப். இன்னொரு டைப்ல என்ன பண்ணும், அது எமிட் பண்ற எலக்ட்ரானிக் எனர்ஜி 9 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானை மட்டும் எமிட் பண்ணிட்டு இங்க ஒரு ஸ்டேட்டுக்கு நடுவில் வந்துடும். இந்த B12 ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு வரும். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் ஒரு அன்ஸ்டேபிள் தான், திரும்ப இங்க வந்தாகணும். வரும்போது அந்த மிச்சம் இருக்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, மிச்சம் எவ்வளவு இருக்கு, 4.4 மில்லியன் எலக்ட்ரான். இத காமா ரேடியேஷனா எமிட் பண்ணிட்டு கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ சம்டைம்ஸ் பீட்டா எமிஷன் அப்ப ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டா திரும்ப ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு காமாவை எமிட் பண்ணிட்டு வரும். நார்மலா காமாங்கிறது இட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் ஆல்பா எமிஷன் ஆர் பீட்டா எமிஷன். ஸோ காமா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுன்னா அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் மாறாது. ஸோ திஸ் இஸ் சம் பேசிக் அபவுட் ஆல்பா, பீட்டா, காமா எமிஷன். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகேக்கு போகலாம். ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர் டுடே. ஸோ இந்த 3 லாக்கும் பேரு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு பேர். ஸோ ஃபார் டுடே வி வில் ஸ்டாப்.